ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆண்டோ ரூபினோ விலாக்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து சப்பாத்தி செய்கிறோம். இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்கிறேன். அதாவது சுக்கா ரொட்டின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் போடாமல், எண்ணெய் சுத்தமாக கூட ஒரு சொட்டு கூட எண்ணெய் கிடையாது. உடம்புக்கு அந்தளவுக்கு ஹெல்தி. இப்போ இந்த மாவில் நாங்கள் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோன்றதை எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க. ரேஷனில் வாங்கின கோதுமை தான். 15 கிலோ கோதுமை வாங்கி தண்ணியில் போட்டு நல்லா அழுக்கு இல்லாமல் சுத்தமாக கழுவி வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும், கோதுமையில் இருக்கிற மண் தூசு இதெல்லாம் இந்த ஹோல் வழியாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி நீங்கள் நல்லா முறம் வச்சு புடச்சிக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோதுமை நல்லா க்ளீன் ஆகிடும். இது கூட என்ன கலந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை கலந்தேன். கருப்பு கொண்டக்கடலையும் கலக்கலாம், வெள்ளை கொண்டக்கடலையும் கலக்கலாம். ஆனால் கருப்பு கொண்டக்கடலை ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்க. நான் வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்தேன். 5 கிலோ கோதுமைக்கு அரை கிலோ. சாரி மக்களே, 5 கிலோ கோதுமைக்கு 1/4 கிலோ கொண்டக்கடலை. அப்போ 15 கிலோக்கு 3/4 கிலோ கொண்டக்கடலை கோதுமை கூடயே நல்லா வெயிலில் காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிருக்கிறேன். இப்போ இந்த உருண்டை எடுத்துக்கங்க. இதை எப்படி நான் உருட்டுன்னு சொல்லித்தரேன். இது கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்லா கையிலே உள்ளங்கையிலே வச்சு செஞ்சோம்னாக்க ஒரு ஷேப் கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள். ஏன்னா நார்த் இந்தியாவில் நாங்கள் இருக்கக்குள்ள, பீகாரில் இருக்கக்குள்ள இப்படி தான் செய்வாங்க. இங்கே பாருங்கள். இந்தளவுக்கு வந்துட்டு ஒரு படு கல்லில் வச்சு, அதாவது கட்டையில் வச்சு நம்ம உருட்டினோம்னாக்க நல்ல ஷேப் கிடைப்பா நமக்கு. திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வச்சு நம்ம சுற்றிக்கலாம். இங்கே பாருங்கள். இவ்வளோ தான் மக்களே. நமக்கு ஒரு நல்ல ஷேப் கிடச்சிருக்காங்க. இவங்களை அப்படியே எடுத்து பேனில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். வாங்க பேனுக்கு போகலாம். இன்னும் ஒன்று உருட்டி காட்டணும்னு மனைவி சொன்னாங்க. பாருங்கள், இப்படி எடுத்துக்கிட்டு கையில் உள்ளங்கையில் இப்படி ரவுண்டாக இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி செஞ்சுட்டோம்னாக்கா ஒரு ஷேப் கிடச்சிடும். அப்படியே அந்த ஷேப் எடுத்து கட்டையில் வச்சு உருட்ட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுக்கா ரொட்டி எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதை நம்ம பேனில் போட்டுக்கலாம். பேனில் போட்டுட்டு ஃபுல்லாக பாயில் ஆகக்கூடாது. செமி பாயிலில் அப்படியே லைட்டாக திருப்பி போடணும். எப்படி போடணுன்றதை நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு செமியாக இருக்கணும். இந்த செமியாக இருக்க டயத்தில் அதை வந்து உப்பி வரும் பாருங்கள். அப்படியே என்ன பண்ணுறோம், தோசை கரண்டியில் எடுத்து ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சு மேலே வச்சிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வச்சுட்டாக்க பாருங்கள், அழகா பூரி மாதிரி உப்பி வரும். இந்த மாதிரி கருகணும் லைட்டாக. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் சுக்கா ரொட்டி. இதை நம்ம எடுத்து ஏற்கனவே இந்த பேப்பர் போட்டு வச்சிருக்கிற குக்கரில் வச்சுட்டாக்க சாஃப்டாக இருக்கும். குக்கரில் ஹாட் பாக்ஸில் வச்சுட்டோம்னாக்க சாஃப்டாக இருக்கும். நமக்கு எல்லா பூரியுமே இப்போ சுட்டு வச்சாச்சு. கடைசியாக இருக்குது ஒன்று, அதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பூரி இல்லைங்க, சப்பாத்தி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் பேன் எடுத்துட்டு மேலே வச்சோம்னாக்க அழகாக பூரி மாதிரி உப்பி வரணும். இந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சுக்கா ரொட்டி. இந்த சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா சைடிஷ்ஷு பூரி உருளைக்கிழங்கு. ஏன்னா என் குழந்தைங்க வந்து, அப்பா எங்களுக்கு பூரி உருளைக்கிழங்கு வேணும்ப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் சப்பாத்திக்கு வந்து நாங்கள் வேறு மாதிரி சைடிஷ் செய்வோம். இன்னொரு நாள் நாங்கள் அதை செஞ்சு காட்டுறோம். வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகுன்னு வெடிச்சிட்டாங்க. சீரகம், 2 பச்சை மிளகாய், 6 to 7 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். இவங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஃப்ரை ஆகிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வெந்து குழஞ்சி வரும். இது குழையிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அழகாக வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது காரம் இருக்காது. நாங்கள் கடையில் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா வரமிளகா காரம் இல்லாத மிளகாயாக வாங்கிட்டோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட அந்தளவுக்கு காரம் இருக்காது. ஆனால் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஆட் பண்ண வீட்டு மிளகாய் தூள் கூட நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதிகமாக போடாதீங்க, கம்மியாக போடுங்க. இப்போ இந்த மசாலாவுடைய வாசம்லாம் போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 6 உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு நல்லா அவிச்சு வச்சுருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வந்து தோசை கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி லைட்டாக கொதி வருது. இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, சும்மா ஒரு ஏந்து பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இதுக்கு வாசமும் கொடுக்கும், அதேமாரி கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஆமாம், இந்த இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலையே இதுக்குள்ளே விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய ஹோட்டல் உருளைக்கிழங்கு பூரி உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ண உடனே தான் அந்த திக்னஸ் நமக்கு கிடைக்கும். அந்த திக்னஸ் பாருங்கள், அந்த திக்னஸ் நமக்கு கிடைக்கும். பொட்டுக்கடலை நல்லது தான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா தயவுசெய்து பொட்டுக்கடலை போட்டு செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கடலை மாவுக்கு பதில் பொட்டுக்கடலை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அழகாக கொதிச்சு ரெடி ஆகிட்டாங்க. இந்த டயத்தில் நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி பூரி குருமா. எங்களுடைய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.